ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் எப்போ போல சென்சிட்டிவான பல இஷ்யூஸ் பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். சட்டசபை அப்டேட்ஸ், தாவேகா டிஎம்கே நேருக்கு நேர் மோதல், அதாவது சலசலப்பு, ரகலை இப்படிலாம் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க. ஆனா எதுவுமே இல்லாம மேகதாது இஷ்யூல அழகா ரெண்டு பேரும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் நிற்போம்னு சொல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் சொல்ல, உடனே அதை சேர்த்து நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் பார்த்த சட்டசபை வேறு, இப்போ நடக்கிற சட்டசபை வேறு அப்படின்னு தான் பார்க்கணும். அன்றைக்கி சட்டசபைக்கு கலைஞரோ ஜெயலலிதாவோ இப்படியெல்லாம் வர்றபோது பயங்கரம் ஒரு தாறுமாறாக இருக்குது. எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, யார் என்ன பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வரும்போதே இளம் பத்திரிகையாளர்களே சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி இப்படி தான் பேசுவாங்க, இது நடக்கு, இப்படி பேசுவாங்க, இது முடியும் அப்படின்னு சொல்கிறது அவங்க கண்காணிப்புலேயே, அவங்க ஃபோர்காஸ்டிங்லேயே அது அப்படித்தான் கண்காணிக்கி முடிச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நடக்குதுங்கிறது இயல்பான ஒன்றாக இருக்குது. பெருசாக ஒன்றும் காரசார விவாதங்கள் நடக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பில்லை. வரலாற்று அனுபவங்களால் இவங்களால் பெற்றதில்லை. இன்றைக்கி அதிகாரிகள் எழுதி கொடுக்குறது தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற இயல்பாக பார்க்குறோம். அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இவர் உதயநிதி ஆகட்டும், இல்லை முதலமைச்சர் விஜய் ஆகட்டும், அவங்க பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா அதோ ஒரு எழுதி கொடுத்த விதமாக தான் படிக்கிறாங்க, பேசுவாங்க. பெருசாக ஒன்றும் அனல் பறக்கும் விவாதங்கள், ஆட்பறிக்கும் விவாதங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு அனுபவ சாதியை பேசுகிறது எடப்பாடி பழனிசாமியை நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு அவர் ஒரு அனுபவபூர்வமாக பேசினார். அதே சமயத்தில் மேகதாது அணைங்கிறது ஒரு சென்சிட்டிவான விஷயம். நாட் ஓன்லி ஃபார்மர், விவசாயம், அது தமிழ்நாடு மக்களுடைய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு அணுகுமுறை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனையில் கிட்டத்தட்ட எல்லாமே ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ் மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதை இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பக்கத்து மாநிலமான புதிய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் இன்மெச்சூரிட்டி பொலிட்டீஷியன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே சொன்னார். ஆமாம், கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தார். ஆனால் யாருமே அதுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கல, இன்க்ளூடிங் டிவிக்கே. ஆமாம், நம்ம ப்ளூபிக்ஸ் சார்பால் நம்ம மட்டும்தான் அதுக்கு கண்டனம் தெரிவித்து சொல்லியிருந்தோம். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைக்கி அனைத்து கட்சிகள் சார்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, அந்த தீர்மானத்திற்கு நன்றி தெரிவித்து முதலாக முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தனது உரையை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வையாக இருக்குது. இனியும் போக போக அந்த உரையும் சரி, மற்ற முக உரையும் சரி, அவரோட முகமும் சரி, ஏதோ ஏதோ திருவிழாவில் அதாவது ஒரு பயத்தோடு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அவருக்கு. இன்னும் தெளிவில்லை அப்படிங்கிற. அது பயம்னு சொல்கிறத விட வார்த்தைகள் முக்கியமாக பார்த்து பேசணும். இன்னொன்று முதல் தடவை வந்திருக்காங்க, அது ஒரு பயத்தோடு உட்காந்துருக்காரு. எல்லாத்தையும் பார்த்து எங்கள் பக்கமும் பார்க்கல, அவர் வாட்டுக்கு உட்காந்துருக்காரு. இல்லை, அவர் எதிர்த்து இருக்கிற உதயநிதி அவர்களே பார்த்து பேசுறது இல்லை, பார்க்குறாரு, பேசுகிறாரு. ஆனால் ஒரு சின்ன தடுமாற்றம் தெரிகிறது. சின்ன தடுமாற்றம் இல்லை, பெரிய தடுமாற்றம், பயம். அதை என்ன சொல்லுவாங்க, உடல் மொழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உடல் மொழியில் எல்லாமே அந்த கான்ஃபிடென்ட் வரல. எப்போ சொல்லுவாரு நிச்சயமாக அது நான் அதை என்னென்ன கேட்டிங்கன்னா, அன்னைக்கு சால்வை போட்டு கலைஞர் அப்படியே இப்படின்னு இருக்காரு. அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு பார்வை, அவங்களோட பாடி லாங்குவேஜ். ஆமாம், அவங்க ஒரு பார்வை வைப்பாங்க. பேரவை தலைவர் அவர்களே அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிற போது ஒரு புத்துணர்ச்சி, அப்படி ஒரு இதாக இருக்குது. கலைஞர் அப்படி இருக்கும். ஆமாம், எதிர்கட்சி தலைவர் அவர்களா அப்படின்ட்டு அவர் சொல்கிற போது ஒரு வார்த்தையில் ஒரு இதாக இருக்குது. அது சட்டசபை ஒரு கலகலப்பாக இருக்குது அன்னைக்கு. ஆனால் இது உடனே இம்மிடியட்டாக அந்த மேஜிக் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுல. இப்போ தானே 2 நாள் பயிற்சி பற்ற வச்சுட்டு டேரெக்டாக வந்திருக்கிறாங்க. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் என்ன சொல்றது, அதில் எல்லாரையும் விட ஒரு சபாநாயகரை விட இவரு தான் காதை கூர்மையாக தீட்டி வச்சிருக்கிறார். செங்கோட்டையன் தான் எதையாவது வார்த்தை லூஸ்டாக்கோ இல்லை சட்டசபையை மீறி ஏதாவது பேசிட போறாங்கன்னு ரொம்ப தெளிவா இருக்காரு அவரு. ஆமா, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படா டைம் அணுகுமாறு ஏதாச்சும் வளருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இது நகைக்குரிய ஒரு செயலா போயிடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. அந்த பின்னாடி ஆளுங்கட்சி சார்பாக உட்காந்துருக்கிற எம்எல்ஏவும் சரி, எல்லாருமே புதுமுகங்கள் தானே. அவங்க இன்னும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப தெளிவா பேசிட்டு போயிருக்காங்க.
உள்ள வந்து தலைவர்களை மாறி மாறி துதி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வரி பணத்துல எதுவுமே பிரயோஜனமான விஷயங்கள் பேசல அப்படின்னு வெளியில சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க செய்தியாளர் சந்திப்புல. அவங்க நிறைய அதாவது வந்து நிறைய பேட்டிஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதாவது அப்டேட் நிறைய அவங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் வந்து அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில், பிரேமலதா சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆரம்பத்திலே வந்து துதிப்பாடல் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு தமிழக இது வரலாற்றிலேயே வந்து அதிகமாக துதிப்பாடல்னு ஜெயலலிதாவுக்காக தான் இருக்கும். இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்கன்னா 4.5 நிமிஷம் துதிப்பாடுதேன்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டுக்கு வரவே மாட்டாங்க. அப்போ வந்து திணறுவாங்க. ஆளுங்கட்சி திமுக உட்காந்துட்டு அவங்க கதறுவாங்க. எதிர்கட்சி உட்காந்துட்டு என்னம்மா இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்போ அப்பாவாகட்டும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சபாநாயகர்களாகட்டு நீங்கள் மேட்ருக்கு வாங்க, பேசுறதுக்கு வாங்க, புகழ்ச்சியெல்லாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. அதன் அடிப்படையில் பிரேமலதா சொல்கிறது ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். துதிப்பாடல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத யதார்த்தமான நிலவரமாக இருக்குது. இப்போ ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து வந்து தமிழக முதல்வர் விஜய் வந்து பண்ணுறதுல ஆச்சரியம் இல்லை. கூட்டணி கட்சி. ஆனால் நாங்கள் காங்கிரஸ் இருக்கிற எந்த கூட்டத்திலையும் நாங்கள் இருக்க மாட்டோம், இந்திய கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இவர் நார்மலாக அவருக்கு பதில் போடுவாரா மாட்டாரான்னு உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருந்தான். பதில் நன்றி தெரிவித்து நம்ம இந்த ஜனநாயக போரில் இணைந்து போராடுவோம், நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, மகிழ்ச்சின்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? விஜய் பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குறாரு, அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு தான் ஃபைனலாக வரப்போகுது? இல்லை 2 பேருக்குள்ளே என்ன தான் நடக்குது? அடிக்கிற அடியில் அதாவது புதுசாக ஒரு காதலி வந்து எப்படி இருப்பா என்ன இருப்பான்ட்டு எல்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த காதல் வந்து ஒழுங்காக போகுமா போகாதாங்க தெரியல. அதனுடைய வெளிப்பாடு தான் இதைத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து காதல் வந்து 1 மாதம் தானே ஆச்சு. அந்த காதல் வந்து கசக்குது. இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க, நமக்கு அடாப்டாக இருப்பாங்க அப்படிங்கிற தொனியில் தான் இந்த சொல்லியிருப்பாரோ ராகுல் காந்தி ஸ்டாலினுக்காக அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது வந்து போக போக தெரியும் என்னதான் திடீர் மடைமாற்றமா மனமாற்றமா என்ன நடந்திருக்கு. அதுதான் இது வந்து சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் இன்மெச்சூரிட்டி பொலிட்டீஷியன் அப்படின்னு சொன்னார்ல, அது வந்து அங்கே பொருந்துமா அப்படிங்கிறது எடுத்து பார்க்கணும். அப்போ வந்து ராகுல் காந்தி தமிழக முதல்வர் விஜய் வந்து இன்னமும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, பாஜகவோட இணக்கமா போறாரா, அதுக்கேற்ற மாதிரி தமிழ் தாயை வாழ்த்த போட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எண்டு கார்டு போட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தாருன்னா இவர் வந்து பாஜகவிற்கு இணக்கமாக இருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதை வச்சு ஒட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அது இல்ல. இன்னொன்னு அந்த நம்பிக்கை தன்மை வரல. இல்ல ராகுல் காந்தி டபுள் கேம் ஆடுறாங்களா? யாரு டபுள் கேம் ஆடுறாங்க? டெல்லி விசிட்டுக்கு அப்புறமே வந்து விஜயோட அணுகுமுறை வேற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது வந்து உணராமல் இல்லை ராகுல் காந்தி. அதுக்கப்புறம் டெல்லி அவங்கள பிரைம் மினிஸ்டர் பார்த்தது, நிதியமைச்சரை பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து இவங்களெல்லாம் பார்த்தது. அப்போ அங்கே உங்களுக்கெல்லாம் அவங்களும் உளவுத்துறையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் போலீஸ் இருக்குது, மற்ற செய்தியெல்லாம் வரும், அவங்கேருந்து ஆள் வச்சுருப்பாங்க. அப்புறம் ராகுல் காந்திக்கு தெரியாமல் இருக்காது. அதனோட வெளிப்பாடாக தான் இது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே தம்பி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அணுகுமுறை இருந்துட்டு இருக்கும்போது திமுக என்றைக்குமே வந்து ஒரு அணுகுமுறை வித்தியாசமாக தான் இருக்கும். அவங்க நம்பி போகலாம் அரசியலில் அப்படிங்கிறது வந்து வட இந்திய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் வந்து ராகுல் காந்தி இவர் மேலே மீண்டும் ஒரு காதல் துளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாலின் மேலே. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிற வெள்ளை அறிக்கையெல்லாம் மக்களை ஏமாத்துற ஒரு கடந்த கால ஆட்சியை சும்மா சொல்லி நொண்டிசாக்கு சொல்லி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்று 50 லட்சம் பேரை தான் டார்கெட்டாக வச்சிருக்கிறாராம் இப்போ சேர்க்கறதுக்கு. இது வரைக்கும் 18 லட்சம் என்னமோ வந்திருக்கு போல இருக்கு. அண்ணாமலை அரசியல் எப்படி இருக்குப்பா? அண்ணாமலை அரசியல் வந்து காலம் கடந்து வந்த அரசியலாக தான் பார்க்குறேன். காலம் உண்டான காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கு. இப்போ இவருக்கு வந்ததுக்கப்புறம் அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜய் வந்ததுக்கப்புறம் வந்து இவரே ஜெயிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஒரு அரிப்பும் இருக்குது. அப்படி தான் சொல்லணும், அது பச்சையாக சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். இவனே ஜெயிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெளி சொல்ல முடியாத ஒரு பொறாமை குணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் விஜய் மேலே. அது வந்து விஜய்க்கு அறியாமல் இல்லை, யார் அவரோட சுற்றி இருக்கிறவங்க யாருங்கிறது. அது அவருக்கு 52 வயசாகுது, யார் மெச்சூர்டாக இருக்காங்க, யார் தாங்கிட்ட உண்மையாக பழகிறாங்கன்றது தெரியும். என்னதான் அவங்க சுற்றி இருக்கிறவங்க போட்டாலும் தன்னோட நெட்வொர்க் அவருக்கு இருக்கும்ல. இப்போ அண்ணாமலை வந்து யார் இறக்கி விட்டுருக்குறாங்க, இறக்கி விடப்பட்ட அரசியல் தலைவர்கள் யார், பேக்ரவுண்டில் யார் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியும். இன்றைக்கும் கூட வந்து அவர் சொன்னாங்க, நான் வந்து ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு பிள்ளை தான் சொல்லிட்டு அவராக உளர்றாரு. ஸோ வந்து அவர் வந்து கொண்டை வச்சுட்டு என்ன வேஷம் வேணால் போகலாம், ஆனால் கொண்டை காட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது வந்து இயல்பான உண்மை.
ஆனால் அண்ணாமலையோட அரசியல் வந்து போக போக பெருசாக ஒன்று எடுபடாது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுபடாது அப்படிங்கிறதான். அவர் என்னதான் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஏன் பிஜேபி அரசாண்ட காலம் முதல் இன்று அரசியல் தலைவர்கள் ஆண்ட காலம் வரை ஏன் வந்து இந்துத்துவா வந்து தமிழ்நாட்டில் எடுபடலை அப்படிங்கிறத சுட்டி காட்டி பல உதாரணங்களை சொல்லி தன்னோட அரசியல் நிலைப்பாடை அவர் வந்து விளக்கி சொல்லி அதிலிருந்து மீண்டு வந்துக்கிறாரு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக அண்ணாமலை. இப்போ அவங்களே க்ரீன் சிக்னல் கொடுத்து இவரை கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து அது கூட வந்து இவர் வந்து அதில் வாங்கி ஜெயிப்பாரா அப்படிங்கிறது வந்து 18 லட்சங்கிறது வந்து என்னத்தை பெருசாக ஒன்றும் இல்லை. யார் போட்டாலும் வந்து 18 லட்சம் வருவாங்க போவாங்க. அந்த வீட்லேயே வந்து 3 டைம் அமுத்துறவங்களாம் இருப்பான், ஒரே ஆள் 4 டைம் அமுத்துறவங்க கூட இருப்பான். அதனால் இதெல்லாம் பெரிய இது இல்லை. இன்றைக்கி வந்து சீமான் வந்து 20 லட்சம் ஓட்டு வாங்கி நின்றுட்டாரு, 35 லட்சம் ஓட்டு 15 லட்சம் வீணாக போச்சு அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் களத்தில் வந்து பொருளாக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அவர் நிலச்சி நிற்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து 15 ஆண்டுகளை உழைச்சிக்கிறாரு. இவர் வந்து 15 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே 18 லட்சம் பேருங்கிறது வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரோட அரசியல் வந்து பெருசாக ஒன்று அரசியல் வளர்ச்சிக்கு இது உதவாதுன்றீங்க? உதவாதுங்கிறத தமிழ்நாட்டு யதார்த்தமான கள நிலவரம். இப்போ சீமானோட ஓட்டு வங்கி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அவரோட அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸும் சரி, இந்த குறிப்பிட்ட சமூகம்லாம் சொல்ல முடியாது, விஜய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த டிஎம்கே ஐடி விங்கு ரொம்ப பழைய ரெக்கார்டு, தேஞ்சு போன ரெக்கார்டை போட்டு பழைய நியூஸே வித்தியாசம் தெரியாமல் வேலை தெரியாதவங்களெல்லாம் ஐடி விங்கில் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணிடல, புதுசாக புது கார் தான் வாங்கணும். இதுக்கு மேலே அவங்க எல்லா ஐடி விங்லேயும் சுயமாக வந்து போடுறாங்க. இன்றைக்கு இருக்கிற அரசியல் கால சூழ்நிலைகள்லாம் எல்லாம் மாறி போச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, காமராஜர் வரலாறு கேட்க. ஆமாம், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறது இதுக்கெல்லாம் உதவாது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் இருக்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட இன்னைக்கு உதவாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்டு மாறிடுச்சு. ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் மாற்றணும். ஆட்கள் வந்து அவங்களோட வியூகங்களும் சரி, வித்தியாசமான அணுகுமுறையும் சரி, சிந்தனையும் சரி, செயல்பாடுகளும் சரி. இல்லை, இன்னைக்கு போட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே நகைப்புக்குரியதாக பல செய்தி சேனலில் போயிட்டு இருக்குது. ஐடி விங்கு வேலை செய்யாமல் இப்போ தூங்கி எழுந்துச்சு வேலை செய்கிறாங்கன்றாங்க. ஆமாம், ஜான் பிரிட்டோ விஷயத்துலேயே வந்து இவர் ஆதவ ஒரிஜினா மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி, ஜான் பிரிட்டோ வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு ஒரு பொய்யான தகவல் சொல்லி இன்றைக்கி உச்சபட்சம் இருக்கிற ஒரு சேனல் மேலே, அந்த சேனலோட தலைவர் ஹச்ஓடி வந்து செய்தி ஆசிரியர் வந்து போட்டு அவன் மேலே ஜான் பிரிட்டோ வந்து அவர் கேஸ் போட்டு 10 கோடி ரூபா, 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபான்னு கேஸை போட்டு இன்றைக்கி சிரிக்கிற அளவுக்கு வந்து ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. அதுக்கு பிகாஸ் ஆஃப் காரணம் வந்து ஆரிஜன் ஆஃப் தி ரீசன் டிஎம்கே ஐடி விங்கு தான். ஐடி விங்கோட தலைவர் யார்? டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா ஏன் அப்படி செய்கிறாரு? அவரை கூப்பிட்டு வந்து ஸ்டாலின் அவர்கள் வாங்குன்னு வாங்குறாரு. நீ என்ன திருடு, இதே டிஆர்பி ராஜாவை குறை சொல்றது, கீழே இருக்கிற டிக்கெட்டும் அந்த அளவுக்கு வருது இல்லைங்க. சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ராஜாவை தூக்கிட்டு ஏற்கனவே நான் சொன்னது மொத்தமாக கழிச்சு விட்டுட்டு புதுசாக இருக்குங்க. ஆமாம், டாக்டர் எழிலனை வந்து நான் பரிந்துரை பண்ணுறேன். இல்லைன்னா பரந்தாமன், முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன், அருமையான ஆள், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், கொள்கை பிடிப்பாளர், அந்த கட்சிக்கு கரெக்டான அடாப்டான ஆள் வந்து பரந்தாமன் போடுங்க, இல்லைன்னா டாக்டர் எழிலனை போடுங்க. இந்த மாதிரி ஆட்கள் போட்டிங்கன்னா ஐடி விங் நல்லா வேலை செய்ய கட்சியை தூக்கி நிறுத்தலாம். அதுதான் இவங்களுக்கு இருக்கிறவங்க கவுண்டர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கும்போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரி, நம்ம போலீஸ் வேலைக்கு வருவோம். போலீஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் இப்போ போலீஸ் ஸ்டோரி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டது தான். இப்போ நம்ம அநேகமாக இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி சில டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கலாம். இப்போ ஆவடியில் இருக்கிற கமிஷனர் தாம்பரத்துக்கு வரப்போகிறதாகவும் பிரேமானந்த் சின்ஹா கூறப்படுகிறது. சஞ்சய்குமார் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதாகவும், அங்கே வந்து வேற ஒருத்தர் வரப்போகிறதா தகவல் இருக்குது ஆவடிக்கு. அதெல்லாம் இந்த 3 டிரான்ஸ்ஃபர் போக இப்போ முக்கியமாக வந்து 2 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. சங்கர் ஜுவல் அவர்கள் ரிட்டையர்ட் ஐபிஎஸ், அவர் யூஎஸ்ஆர்பியில் இருந்த இவர் சுனில்குமாரை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. திமுக ஆதரவாளர் கிடையாது. சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர்ப்பாட்டம் நடக்குது. அப்போ ஒரு செய்தியாளர், பெண் செய்தியாளரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அது ஸ்டாலின் தலைமையில தான், அவர்கள் தலைமையில தான் அப்போ போராட்டம் நடக்குது. அப்போ வந்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும் இவர் சிம்பிளா ஒரே வார்த்தை சொன்னாராம், டோன்ட் டிராக் மீ இன்டு டர்ட்டி பாலிடிக்ஸ்.
அது சொன்னது ஒண்ணுதான். சுனில்குமார் அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி அரசியல்ல என்ன இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் கடைசி வரைக்கும் ஆவின்லயே பேர் தெரியாத இடத்துல இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் இவர் முதல்வரா வந்துருவாருன்னு சொல்லும் போது அவர் தான் சிட்டி கமிஷனர், அவர் தான் அடுத்த டிஜிபின்னு பேசப்பட்டது. யாருக்கும் எந்த இதுக்கும் விஷயத்துக்கு எதிர்பார்க்க மாட்டாரு. அவருக்கு அதான அப்புறம் வந்து சிஎம்டியில் அந்த இருக்குல்ல, அங்கே ஒரு பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ஆர்பியில் 2 தடவை கொடுத்தாங்க. இதில் முக்கியமான விஷயம், சிஎம் முதல்வர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம், விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் 2 பேருமே போய் காலன் பண்ணவே இல்லையாங்க. 2 பேரும் போய் பார்க்கவே இல்லை. இவர்களை காலி பண்ணுவதற்கு இதற்கு முன்னால் ரிட்டையர்ட் ஆன அதிகாரியோட பங்கு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஒரு கட்டரசிக்கு கூட போய் இவங்க இல்ல பார்க்கல. நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, போய் பார்க்கவே அவங்கள ஓவர்டேக் எடுத்துட்டு போய் பார்க்க முடியாது. ஓவர்டேக்ல அவங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு கூறப்படுகிறது. விருப்பம் இல்லை, நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன், ரிசைன் பண்ணிட்டு போறேன்ட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு யார் வர போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சீமா அகர்வால் வந்து அவர்கள் வந்து 30ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறாங்க. சரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த துறையை ஒதுக்கிட்டாங்க. ஓகே, அதை கண்டினியூ ஆகிற மாதிரி. இதன் பிறகு 29 மற்றும் 30 அன்னைக்கு IAS IPS மாநாடு நடக்குது. நம்ம தமிழக முதல்வர் விஜய் தலைமையில மீட்டிங் நடக்குது. இது வந்து திமுக காலத்திலயே நடந்திருக்கு. காலத்துல நம்ம இயல்பா போவோம், எல்லா ஆபீசரும் வருவாங்க, சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும், இவங்களை அப்படி கண்ட்ரோல் பண்ணணும், கட்சிக்காரங்களை விட்டுறாதீங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா முதல் முறையா சிஎம் விஜய் அவர்கள் நடத்த போற முதல் மீட்டிங் இது. ஸோ இதுல விஷயங்கள் எல்லாமே வந்து சில பேர் டைரக்டா அவர் பேச போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. ஸோ ஓப்பனா பேசுங்க. அந்த ஓப்பனா பேசும்போது ஆனா யாருக்குமே அந்த பவர் சென்டர்களை பத்தி சொல்ற தைரியம் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் மூலமா என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறான்னு வர. ஆனா அங்க போய் ஒரு கட்சிக்காரன் வந்தானா என்ன ஆகுறது? கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இப்ப அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஐ திங்க் தமிழ் செல்வனா யாரு 2-3 அமைச்சர்கள் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல போய் கலாட்டா பண்ணாங்க. மறுநாள் காலையில செக்ரட்டரி போறாங்க, மத்தியானம் ஆட்டோல வராங்க, வண்டியை பிடிங்க, பதவி போயிருச்சு. ஆமா, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் தான் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு மந்திரி இருக்கிற ஒரு அமைச்சராக இருக்கிற போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாக போகக்கூடாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலவரம். நம்ம கடந்த முறை வந்து முதல்வராக பதவியேற்றவுடன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, என்னை தவிர வேற யாருமே பேச மாட்டான்னாங்க. அது 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் இவரை தவிர எல்லாருமே பேசினாங்க. அது அந்த அதிகாரிகளால நல்ல விஷயங்களும் நடக்கும், தீய விஷயங்களும் நடக்கும். நம்ம பொத்தாம்பதா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ விஜய் அவர்களுக்கு இன்னமும் நேரம் இருக்கு, அவரும் அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான்னு சொல்றாங்க. ஸோ தமிழக முதல்வர்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களை அவர் செய்வார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.